கூட தெரியாம அப்படி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? சரி, என்னவா வேணா இருக்கட்டும். அந்த அண்ணன் வேற போயிடுவாரு. நமக்கு ஒரு டீயை வாங்குவோம். அங்கே என்ன இருக்கு? ஹம், என்ன இன்னும் இவரை காணோம்? ஏங்க, சூடா இருக்கும்போதே டீ எடுத்து குடிங்கங்க, ஆறிடும். அச்சோ, சாரிங்க, நான் பார்க்கல. ஆஹா, நீங்க எங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, டீ எடுத்து குடிங்க. ம், அவரு உட்காந்து குடிக்காம இப்ப எங்க வேகமா போறாரு? ம், எப்படி உங்களை நம்பி? ஏன், நான் என்ன அந்த குழந்தைய தின்றுவேனா? ஆஹா, இல்ல. அப்புறம் கடத்திட்டு போய் வித்துருவேனா என்ன? ஆஹா, இல்லைங்க. ம். இல்ல, ம், யாருன்னு தெரியாம எப்படி குழந்தைய நம்பி கொடுத்தாங்கன்னு கேட்க வந்தேன். இந்த பாப்பாவும் நம்ம லிட்டில் பிரின்ஸ் தான். ஓ. ம். என் பேஷண்ட்டோட டாக்டரோட குழந்தை. ஹம், அது எந்த விதத்துல நியாயம் இது? இவங்களுக்கு நான் ஃப்ரெண்டு மட்டும்தானாமா. ஆனால் எந்த குழந்தையும் என் குழந்தைன்னு சொல்லக்கூடாதான். குழந்தை அழகா இருக்குல்ல? ம், சரி, கொண்டாங்க. என்கிட்ட கொடுத்துட்டு காஃபியை குடிங்க. இருக்கட்டுமே. நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு இருந்ததால குழந்தைய வாங்கிட்டு வந்தேன். அவங்க கிளம்பணும்ல. நம்ம கிளம்பும்போது கொடுத்துடலாம். நானே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லை நீ என்னடானா குழந்தை நம்ம கூட இருக்கட்டுங்கிற. அப்புறம் நம்ம எப்படி பேசுறது? என்னங்க? குழந்தைய நம்மளே வச்சுக்கலாமா? நம்மளே வளர்த்திக்கலாமா என்ன? ம், டபுள் ஓகே. அம்மாடி, 2 பேரும் படிச்சுட்டு தாம்மா இருக்கோம். நம்ம காலேஜ் போகும்போது அம்மா கிட்ட விட்டுறலாம். நான் மார்னிங் ஒர்க்குக்கு போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஈவினிங் கிளினிக் போகும்போது நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, உங்கள் அம்மா கிட்ட என்னன்னு சொல்வீங்க? இந்த குழந்தை யாருன்னு சொல்வீங்க, இல்லை நான் யாருன்னு சொல்வீங்க? நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு. ஆஹா, இந்த குழந்தை நம்ம குழந்தை. என்னது, நம்ம குழந்தையா? ஷபா, குழந்தை வேணும்னா அ, நம்மளே பெற்றுக்கலாமே. அதுக்கு எதுக்கு அடுத்தவங்க குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும்? அப்போ குழந்தைய கொடுத்துடணுமா? ஆமாண்டாம்மா. நமக்கு தான் வேணுங்கிறப்ப போய் பார்த்துக்கிறதுக்கு ஆசிரமத்துல எல்லாம் நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ம், சரி, இப்போ கொடுக்குறீங்களா? என்னங்க? பிஞ்சு குழந்தை எவ்வளோ அழகா இருக்குல்ல? குட்டி குட்டியா கை காலெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சொன்ன சொன்ன குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாரு. என்னதான் இவருக்கு பிரச்சனையோ? நான் சொல்ல கேட்காம கொண்டு போய் குழந்தைய கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏம்மா பொண்ணு, அது அவங்க குழந்தை. இவங்க கண்ணில் குழந்தைய காட்டுறதே தப்பு போல இருக்கே. டீயை குடிங்க, கிளம்பலாம். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. எப்படிங்க, என் வயிறு என்ன குப்பை தொட்டியா? ஆமாம், உங்கள் வயிறு குப்பை தொட்டி, உங்கள் மனசு உடம்பெல்லாம் பாம்பு பூரா பாச்சான் எல்லாம் ஊறுது. எல்லாம் கெட்ட எண்ணம். அச்சோ, அப்புறம் என் கூட பழக்கிற உங்களுக்கும் அதே வைப்ரேஷன் வந்துடும்ல. ஆமாம் ஆமாம். சிரிக்காதீங்க, சொல்லிட்டேன். கோவமா வருது. ஏங்க, நீங்களா இருந்தா உங்க குழந்தைய எப்படி விட்டுட்டு இருப்பீங்களா? நான் ஏன் விட்டுட்டு இருக்கணும்? அதெல்லாம் மாட்டேன், முடியாது. அப்புறம் உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? எப்பவும் அடுத்தவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. போச்சுடா. உங்களை இன்னைக்கு குழந்தைய பார்க்க கூட்டிட்டு போனதும் தப்பு, இப்போ குழந்தைய வாங்கி கையில கொடுத்ததும் தப்பு. ஆமாம் ஆமாம், உங்கள் எக்ஸை பார்க்கறதுக்காக தானே கூட்டிகிட்டு போனீங்க. என்னது, எக்ஸா? ம், அவங்க ஒன்றும் என்ன உண்மையாலாம் லவ் பண்ணலம்மா. லக்ஸரியஸ் லைஃப்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓ, லவ்னா எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் நம்ம கூட வரணும். ஆஹா, அந்த விதியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அந்த விஷயத்தில் நான் தேரவே மாட்டேன் போல இருக்கு. ஒருவேளை காமம் இல்லாத காதல் ஜெயிக்காதோ? இல்லை,
ஒருத்தங்க கண்ணுலேயும் மனசுலேயும் என் மேலே காதல் இருக்கு. ஆனால் வாயை தந்து சொல்ல தான் மாட்டாங்க. ஒரு புறம் காதல் இருக்கிறது, மறுபுறம் நட்பும் இருக்கிறது. மதிலில் நடக்கும் போனைய நிலவை விளக்கு ஏனோ கொடுத்தானே. அதில் விழும் பொழுதும் இதில் விழும் பொழுதும் பலிகளை பரிசாய் கொடுப்பானே. என்னங்க ஆச்சு? இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு லைஃப்லாம் என் கூட இருக்கணும் தான். ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கல்ல? ரேகா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ம், இருப்பேன். உங்கள் அழகு, பணம், குணம், உங்கள் ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னை இன்வைட் பண்ணுங்க. என்ன? ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. நான் வாயை தந்து சொல்லாத சில சமயங்களில் நீங்களே உணர்ந்திருக்கீங்க. நான் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் என் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நீங்கள் வாயை தந்து ஓப்பனாக சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். அது உங்கள் கண்ணிலேயே எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனால் எனக்கு என் அப்பா அம்மா தான் எல்லாமே. அவங்கள மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னால் அவங்க எக்காரணத்தை கொண்டு யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறத நான் விரும்பலை. உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்குறது என்னோட பொறுப்பு. பின்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி நெகட்டிவாலாம் எதுவும் நடக்காது. அப்புறம் ஏன்? நீங்கள் என்ன வேணால் எனக்கு ஆறுதல் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. என்ன தெரியாது? உங்களுக்கு என்னை பற்றி என்ன முழுசாக தெரியும்? நான் ஒரு அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் பிறந்ததும் என் அப்பா ஆசையாக படித்து வாங்கின கலெக்டர் வேலை போச்சு. அப்புறம் சொந்த ஊர், சொந்த பந்தம்னு எல்லாரையும் எனக்காக தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலமையில இருக்கோம். அது எல்லாமே எனக்கு தெரியும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுதான் நடக்கணும்னு விதி இருந்தால் அது நடந்தே தான் தீரும். அதான் ஏன் இன்னும்? அதான் சொல்கிறேன்ல, என்னை பற்றி அவருக்கே அவ்வளோ கஷ்டம். அப்போது நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து என்னால் கஷ்டப்படணும்ல. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஏன் புரியல? என் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்னால் நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன். இல்லை, பரவாயில்ல, சொல்லுங்கள். கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் என் கூட இருக்கும்போது அது எல்லாமே நெகட்டிவாக தான் முடியும்னு ஏன் நினைக்கிறீங்க? பின்ன கஷ்டப்படாமல் யாருக்கும் வாழ்க்கையோட அர்த்தம் ஒன்றும் புரியாது. கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எல்லா விஷயத்துக்கும். அப்போ தான் அதோட அருமை தெரியும். வாழ்நாள் முழுக்க அதை நீடிச்சும் நம்ம கூட இருக்கும். இதெல்லாம் சொல்கிற அளவுக்கோ இல்லை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கோ நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உங்கள் அளவில் நான் தூசி கூட இல்லை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெற்றவங்களுக்கு பாரமாக இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் உழைப்பில் உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்க. ஆனால் நான் எல்லா விஷயத்துக்கும் இப்போ வரைக்கும் பெற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தானே இருந்தேன். உங்களை பார்த்து தான் இப்போ தான் நான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பொண்ணாக நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கும் போது ஒரு ஆணா நான் நினைக்காம இருப்பேனா என்ன? என்னோடய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸு, அவங்களோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சு என்னை வேலிடேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் என்ன படிச்சிருக்கேன், என் திறமை என்ன, நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன், நான் உங்களை எப்படி வச்சுப்பேன், அதை பற்றி மட்டும் யோசிங்க. நான் தான் சொல்கிறேன்ல. இங்கே பாருங்க ரேகா, மற்றவங்கள பொறுத்த மட்டும் எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்கள பிடிக்கலன்னு நம்ம போய் மாற்றிக்க முடியுமா? முடியாதுல்ல. அவங்களோட பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெசன்ட்டில் துணையாக நின்று ஃப்யூச்சர் என்னவாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல.
அதே மாதிரி தான் லைஃப் பார்ட்னரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி காதல் ஒன்றும் இந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. லைஃப்பில் எத்தனை பேர் வந்து போனாலும் பெற்றவங்களோட இடத்த எப்படி யாருனாலையும் ஃபில் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் என்னவளோட இடத்த யாருனாலையும் ஃபில் பண்ண முடியாது. என்னோட லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்டா, லவ்வரா, ஒய்ஃபா எல்லாமே நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலினாலும் சரி, என்னோட முடிவு இதுதான். அதுக்குன்னு உங்களோட முடிவையும் நான் இப்போவே சொல்லுங்கன்னு சொல்லலை. டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாழ்ந்த விதம், உங்களோட சூழ்நிலைகள், உங்களோட அனுபவங்கள் எல்லாமே வேறையாக இருக்கும். ஒரு பொண்ணா உங்களோட லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிக்கணும் தானே. அதனால் உங்கள் படிப்பு முடியட்டும், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் ஜாப்க்கும் போங்க. அதுக்கப்புறம் இல்லை, எப்போனாலும் உங்களுக்கு எப்போ நான் வேணும்னு தோணுதோ அப்போ வாங்க. லைஃப் லாங் நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாலும் சரி, இல்லை வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட பிள்ளையோட வந்து நின்னாலும் சரி, தள்ளி சாகிற நிலமையில இருந்தாலும் சரி, நான் உங்களை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு. இனிமேல் இதை பற்றி நான் என்றைக்கும் உங்ககிட்ட பேச போகிறதே இல்லை. நீங்கள் நீங்களாக இருங்க, நான் நானாக இருக்கேன். எப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்து என் கூட வாழணும்னு தோணுதோ அப்போ வாங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் தரப்போகிறதில்ல. சாப்பிடுங்க, கிளம்பலாம். தேங்க்ஸ். உங்களோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ம் உனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வேணுமா வேண்டாமா? வேணும். டாக்டர் எனக்கு தானே வாங்கி வர சொல்லுச்சு. அப்பனா நீங்க உட்காரு. உட்காந்து தருவியா? ஆ. உட்காந்துட்டுல எப்போ தருவ? இங்க ராமு, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்க மாட்டேன். அம்மு, நீ கேட்டினாதான் உனக்கு ஐஸ்கிரீமு. நீ இப்படி சொல்லி சொல்லியே நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சோ என்னவோ எல்லாம் ஊருக்கு வீணா போயிடும். அதான் வேஸ்ட் ஆகக்கூடாதுல, அப்ப நான் சொல்றது கேட்பியா? சரி சொல்லு, கேட்டு தொலைங்க. இங்க ராமு, இது நான் சாப்பிட்றத விட நீ சாப்பிட்றது தான் நல்லது. சரியா? உடம்புக்கு தான் நல்லது. நீ இது 2 வாய் சாப்பிட்றியா? அப்புறம் நான் உனக்கு ஐஸ் தாரேன். டாக்டர் எனக்கு தானே வாங்கி வர சொல்லுச்சு. அது தனக்கு கூட இப்படி எல்லாம் ஏமாத்துற பாத்தியா? இது வேணாம், இது கசக்கும். ஐயோ அம்மா, இது உனக்கு நல்லது, அதுக்கு தான் சொல்றேன். கள்ளி கள்ளி, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரல, சின்னிக்கிட்டே கிடக்கா. அஜய் ம்? தின்னு. ஐயோ அம்மா, நான் உனக்கு ஒரு கதை சொல்வேனா, கேட்டுட்டே நீ 4 வாய் வாங்கிப்பியா? அப்புறம் ஐஸ் எல்லாம் நான் உனக்கு தருவேனா? சரியா? நான் பாவம்ல, உனக்கு தெரியுமா? டெய்லி 2 முட்டை, அது இல்லாம எங்க டாடிக்கு நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் எனக்கும் இதெல்லாம் சாப்பிட்றேன்ல. அதெல்லாம் இல்லாம மாசத்துல இந்த 5 நாளும் டெய்லி எக்ஸ்ட்ரா முட்டையை சாப்பிடணும். உளுந்துக்களி, உளுந்து கஞ்சி, உளுந்து உருண்டை, இதேதான். அப்புறம் எள்ளு, இதெல்லாம் இல்லாம ஒரு உருண்டை வேற கொடுப்பாங்க தெரியுமா? அது பயங்கர கசப்பா இருக்கும். இந்த வேப்பந்தலை, மலை வேம்பு, அப்புறம் என்னென்னமோ துளசி, அது இதுன்னு என்னென்னமோ எல்லாம் போட்டு அரைச்சி இவ்வளோ பெரிய உருண்டை. அந்த ஒன்றையும் இதே மாதிரி பெருசாக இருக்கும் தெரியுமா? அதையும் சாப்பிடாம சாப்பிடணும். அப்புறம் இந்த வேப்ப மரத்தில் பூவெல்லாம் வந்துச்சுன்னா அதையெல்லாம் கூட சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா? நான் எவ்வளோ பாவம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, இப்போ ஒரே தடவை தானே, எனக்கு பதிலாக நீ இதை சாப்பிட்ரு. நோ நோ நோ, இதெல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். எனக்கு நல்லது, நான் உனக்கும் தானே நல்லது. என் கண்ணில், என் மணியில், என் ராஜால, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, என் செல்ல அம்முல, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சமத்தா இதை சாப்பிட்டுக்குமா. 4 வாய்தான், அதுக்கு மேல நான் தரமாட்டேன். ஐஸ் சாக்லேட் எல்லாம் வேணுமா வேண்டாமா? வேணும். சரி, அப்ப சமத்த இதை சாப்பிட்டு அதையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சேகர் வரக்குள்ள மறுபடியும் வாங்கி வர சொல்லலாம். நிஜமாவா? ம் ப்ராமிஸ்? ம் சரி கொடு. 4 வயதான். ம் இந்தா. இந்த கையில கொடு. வெரி குட். கதை சொல்லு. உனக்கு இதெல்லாம் எதுக்கு தராங்க தெரியுமா? நீ உயிரை வாங்கத்தானே. ஆஹா, அப்புறம் அம்மோ, லேடிஸோட ஸ்ட்ரென்த்தே எது தெரியுமா? செப்பலு.
ஐயோ. சரி சரி, நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. லேடிஸோட ஸ்ட்ரென்த்தே யூட்ரஸ் தான் தெரியுமா? ஆமா, அது உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதுக்காக தான் உனக்கு இதெல்லாம் தாராங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்ல, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். டாடி ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல, அதனால தான். அது உண்மைதான். ஆனா சத்தானதான் சாப்பிடணும்ல, அதுல நிறைய ரத்த ஓட்டம் இருக்கணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். ஆஹா. ஆமா. ஆஹ் நிறைய புது ரத்தம் பாயணும், நல்லா ரத்த ஓட்டம் இருந்தா தானே ஆமா நிறைய கலரா சுறுசுறுப்பா இருப்ப ஆக்டிவா. அதுக்கு தான் இதெல்லாம் தராங்க. மம்மி சொல்லிச்சு குட்டி அம்மா வரக்குதான் இதெல்லாம் சாப்பிடணும்னு. அதுக்கும் தான். இதெல்லாம் சாப்பிட்டா குட்டி அம்மா வந்துருமா? இப்பவே குட்டி அம்மா வராது. ஆனா ஆனா இப்ப கோழி குஞ்சு வரணும்னா கோழி முட்டை இருக்குல்ல, ம், அது நல்லா ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா அதுக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் இருந்தா தானே நல்ல ஆரோக்கியமான கோழி குஞ்சு வரும். அந்த மாதிரி உனக்கும் இதெல்லாம் கொடுத்து உன்னை ஹெல்த்தியா பண்றாங்க. ஓ, அப்ப கோழி முட்டை இருக்கா என் உடம்புல? யூட்ரஸ்ல ஓவரின்னு ஒன்று இருக்கும், அதுல குட்டி குட்டியா எக்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் சத்து கிடைக்கிறது தான் இதெல்லாம் சாப்பிடுறது. நீ பார்த்த? ஆமா, நான் பார்த்தேன். நீ பாத்தியா? அப்ப உனக்கு தெரியுமா? ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தோம்னா குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும். நான் எப்ப பாக்குறது? எங்க டிபார்ட்மெண்ட் வரப்போ அதுல சாம்பிள்ஸ் இருக்கும், அதுல காட்டுறேன் என்ன. ஸ்கேனுனா குட்டி பாப்பாக்கு பாப்பாங்களா அதானே? அப்ப நீ குட்டி பாப்பா வயித்துக்குள்ள எப்படி இருக்கும் பாத்துக்கியா? ஓ, எனக்கு காட்டு. இந்த குட்டச்சி கிட்ட பென்சில் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணும். டாக்டரே, இங்கதான் இருக்கியா? ரெண்டு கையில மிட்டாய் தான் வச்சிருக்கா. அம்மோ, லாலிபாப் வேணுமா? பசி உயிர் போதுதான், அதுக்கு நீ இதை சாப்பிட்டு. டாக்டரே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன? பல்லெல்லாம் சோப்பே ஆயிடும். சரி, அது எனக்கு வேண்டாம். பென்சில் கேட்டேன்ல, எதுக்கு? ரெக்கார்ட் வரையணும், அதுக்கு தான். ஓ, எடுத்துட்டு இல்லையா? இந்தா இதுல இருக்கும். தேங்க்யூ. ஏய், என்ன இங்கே ஏறி உட்காந்துருக்க? சும்மா இறங்க கீழே. முடியாது, இத வரைய சொன்னீங்களா? வர நான் வரையறது இருக்கட்டும், நீ இறங்கு. சொன்ன பேச்சு கேளு. கீழே விழுந்த மண்ட டமால். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ காமி, உன் ரெக்கார்ட காமி. எதுக்கு? காமிய. நீ மிட்டாயெல்லாம் கையில வச்சுட்டு அதெல்லாம் ஆக்கி விட்டுருவ, அதுக்கு தான் இறங்குன்னு சொல்ற, கேட்க மாட்ற. எனக்கு நான் அந்த அளவுக்கு கூட அறிவில்ல, அப்படியெல்லாம் ஆக்க மாட்டேன். நீ காமி. ஓ, டென்ஷன் பண்ணாத அம்மு, எனக்கே ரெக்கார்டு கரெக்ஷன் ஆகலைன்னு கடுப்பா வருது. அப்படி பண்ணலாமா? நீ ரெக்கார்டு வரையாத. எனக்கு அசைன்மெண்ட் எழுதி குக்கியா? ஓ, இப்போ இந்த வாலில்லா குரங்கு இதோட அசைன்மெண்ட் எழுதி தரத்தை ஆழ்த்திட்டு இருக்கோ. சொல்லு டாக்டரே. ஏமா, உன் அசைன்மெண்ட்டை நான் எழுதி எனக்கு எப்படி மார்க் போடுவாங்க? யூடியூபுக்கு என் அசைன்மெண்ட் உனக்கு எப்படியா மார்க் போடுவாங்க? நான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் என் அசைன்மெண்ட் நீ எழுதி கொடு, உன்னோட ரெக்கார்டை ரேக்காவா வரைய வச்சிடலாம். அவங்கள பண்ணி தரலன்னா டாக்டர் பண்ணி தரும். இல்லையா, நீயே வரைஞ்சுக்கோ. இதுக்கு ஒழுங்கா நானே வரைஞ்சுக்குவேன், தள்ளு. நான் தான் சொல்றேன் என்ன. நீ சொல்லுவோமா தாயே, நான் தானே அங்க போய் திட்டு வாங்கணும். நீ எனக்கு அசைன்மெண்ட் எழுது, நான் நீ வரைஞ்சிக்கிறதெல்லாம் பார்த்தேன். என்னது, ஏற கடை நீ பாக்குறியா? எதுக்கு? சொல்லாம கொள்ளாம எனக்கு ஆப்பு வைக்கவா? இல்ல, நீ கை காலு கண்ணு எல்லாம் வரைஞ்சிருப்பீல்ல. அதெல்லாம் நீ தான் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்திருப்பீங்க, அப்புறம் என்ன? ஐயோ, இல்ல டுபுக்கு, நான் பயாலஜி குரூப் இல்ல, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, குட்டி பாப்பா இருக்கல இருக்கும்ல, அதான் பார்க்க கேட்கேன். ஓ, ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் இதுல இல்ல. ஐய், போய் சொல்லாத என்ன. விளக்கு மாத்த குச்சி எடுத்து உட்காந்து நோண்டி பட்டுருவேன், நோண்டி. ஐயோ சேகரு, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, இவகிட்ட இருந்து என்னை காப்பாத்துடா, காப்பாத்து. என்ன ஈயன்ட்டு?
அந்த பயம் இருக்கட்டும். குட்டி பிசாசு, அதெல்லாம் எம்பிபிஎஸ் ரேக்கால தான் இருக்கும். இது என்னோடது அப்ப நீ டாக்டர் இல்லையா? இருக்காதா? இருக்காது. நான் டாக்டர் தான். ம், நான் வந்து கைனகாலஜிஸ்ட் இல்ல. அப்புறம் மூளைக்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல, மூளை நரம்புக்கலாம், அந்த டாக்டர். ஓ, ரெண்டு இருக்கு ரெண்டு. ஒன்று சேகத்து, அதுலயும் இருக்காதாம்மா தாயே. அவன் கேன்சர் சம்பந்தமா படிக்கிறான். நான் தான் உனக்கு காட்டி கொடுக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? என்ன தம்பி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளா? ஏதாவது சொன்ன ஒரு குத்து மூக்கு பஞ்சராயின்னு சொல்லிட்டேன். இது புள்ளையா குட்டிச்சத்தானா ரவுடியா ஒன்றும் புரியல. ஐயோ ராமா. அம்மு, ஐசி கையில முட்டையை வச்சிருக்கியா? நான் என்னடா பிள்ளை இதெல்லாம் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டாலேன்னு எடுத்துட்டு வந்தேன். கொடே இந்தா, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன ரேக்காவும் அந்த தம்பியும் வந்ததும் எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம். ம், டாடி வந்துருவாரு. அந்த தம்பிக்கு கூட என்ன ரமேஷ்க்கு கஷாயம் வச்சு கொடுத்து வீட்டில் இந்த மாத்திரையை கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு தூங்க. அவன் கூப்பிட்டானா வந்து கூப்பிடு. ம், நான் வச்சுட்ட கட்டையை சாக்கிட்டா. இவளையும் கூட்டிட்டு போங்க. ஓய் என்ன சொன்னது மறந்துடுச்சா? கண்ணுக்குள்ள குச்சி விட்டு ஆட்டிடுவேன் பார்த்துக்கோ. என்னாச்சு? அது ரொம்ப சேட்டு பண்றாளோ? தேவையில்லாத வேலையெல்லாம் பாப்பாளே. அது ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா ஈஸியா இருக்கால, அப்படி இவ எப்படி இருப்பா? அவ அங்க போடலாம், இவ இங்க நம்மளை போடத்தானே செய்வா. அவ எப்படி அங்க ஓயாம ஆடிட்டு கிடக்காளோ, இவளும் இங்க ஓயாம ஆடிட்டு தான் கிடப்பா. அடங்க மாட்டாளுங்க ஆத்தாளு மகளும். போயிடுச்சா சிலிண்டரு? இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அம்மு. போயிடுச்சா? ம். போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா இல்ல சந்தோஷமான்னு கேட்கேன். நீ பண்ற சேட்டை அப்படி இருக்கு, அதனால தானே சொல்றாங்க. என்ன சொன்னாங்க பத்தியா? என்ன சொன்னாங்க? உங்க அம்மா மாதிரி நீயும் சேட்டை பண்றேன்னாங்க. ஆ? அப்போ நான் சேட்டக்காரியா? ம். பாத்தியா கூட்டுக்கள், நீ என்ன சேட்டக்காரி சொல்லிட்ட. யாரு? நீ நீ குட் கேர்ள். ம், நீ சரியானா அருந்தவாளு. அப்ப ஆடு கூட்டுக்களே. ரேகா தான் குட் கேர்ள். ஐ அடப்படி, ரேக்கா மட்டும் கூட்டுக்களே, நான் கூட்டுக்கள் இல்லையா? அதுவா? அது என்ன பண்றது, பெத்தவங்க கிட்ட இருந்து வர ஜீன், அது உங்க குணம், அதை மாத்த முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம், உன்னை குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல. சீனா அதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, எங்க அம்மாக்குள்ள எப்படி என்ன ஒட்ட வச்சீங்க? என்னது? எங்க அம்மாக்குள்ள எப்படி என்ன ஒட்ட வச்சீங்க? அது டாக்டரே, எப்போ இங்க வந்து உட்காந்த? முதல்ல அங்க போய் உட்காரு. உனக்கு ஐஸ் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேண்டாம். நீயே சாப்பிடு, ஆனா முதல்ல அங்க போ. நோ 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 நோ, இது எங்க வீடு, நான் சொல்றத நீ கேட்கணும், புரியுதா? ஷபா, இப்போ உனக்கு என்ன? சொல்லு. என்னத்தம்மா? ம், நீ சேட்டை பண்றீன்னா அதுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ஜீன் தான் காரணம். உன்னோட கேரக்டர் அது, அதையெல்லாம் மாத்த முடியாது. சரி, இப்ப என்னப்பல உனக்கு? நான் எப்படி? நீ இப்ப ட்ரம்குள்ள எப்படி இருந்தியோ அப்படிதான் இருந்திருப்ப. போ. ட்ரம்குள்ளையா? அஜய், டி அஜய், தெய்வமே, நல்ல வேலை இப்பவாது வந்தியே. வா கிளம்பலாம். நீ என்கிட்ட போய் தானே சொல்றேன், இரு டாக்டர்கிட்ட கேட்கேன். சத்தியமா இந்த பொண்ணு வச்சு என்னால சமாளிக்க முடியலடா. எப்படா வருவேன்னு இருந்தது. அந்த ரெக்கார்டு எடு, ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு, எடுத்து ரேகா கையில கொடு, நம்ம கிளம்பலாம். நீ கிளம்புவேன், நான் விட்டுருவேன். என்னடா பஞ்சாயத்துங்க? ஐயோ, அது ஏன்டா நீ கேக்குற? ஏம்மா சுண்டலி, உனக்கு போய் ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாம்மா? நீ காரை விட்டுட்டு போயிருந்தா நான் அதுல டிக்கில ஒளிஞ்சிருப்பேன்ல. கார் என்ன உனக்கு ஒளிஞ்சு விளையாடுறக்கா? அப்ப எங்க ரேகா என்ன நீ நினைச்சப்பெல்லாம் தள்ளிட்டு போறதுக்கா? இப்ப பேசுங்க பேசுங்க. ஷபா, ஒன்னொன்னு தனித்தனியா இருந்தே சமாளிக்க முடியல, இப்ப ரெண்டு பேரும் ஒன்னாவா?
அப்போ உங்களுக்கு ஏன் கூட வர இஷ்டம் இல்லை அப்படித்தானே? அப்படி இல்ல. ம். ஐயோ டாக்டர், இவ்வளவு நேரம் அவ கூட தானே கடலை போட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. முதல்ல அங்க பேசுங்க. ம். சொந்த காசுல சூனியா வச்சுக்கிறதுனா இதுதான் நடக்குது. டாக்டரே, ஷபா, சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? எங்க பிள்ளை என்ன உங்களுக்கு டைம் பாஸ்க்கா? ஆஹா, அப்படியெல்லாம் இல்லையே, அப்படின்னு நான் சொல்லலையே. அப்புறம் எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்? நீங்க அழுதுட்டே தூங்கிட்டீங்க. சாக்கு, இதெல்லாம் சாக்கு. இந்த மிளகா மூக்கனுக்கு மூக்க அறுத்து காக்கக்கு போட்டுருவேன் பாத்துக்கோ. ஏய், நீ என்ன சும்மா ஜோடி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு போயிட்டு வந்துட்டு எப்படியா நான் கட்டி விட்டுட்டீல்ல? அதான் நீ தூங்கிட்டு வந்தீங்க. இல்லனா இல்லனா அப்படி கூட்டு போயிருப்பீங்க. எனக்கு காது குத்தியாச்சு, புதுசா ஒன்றும் குத்த வேண்டாம். நாங்க ஒன்றும் குத்துறோம்னு சொல்லலையே. நீ பேசாத டாக்டர். நான் தானே உனக்கு பூவை கோக்க சொல்லி கொடுத்தேன். நான் பாதி கோத்தேன்ல, உன்னை பாதி கோக்க வச்சேன்ல, எதுக்கு அந்த பூவை அவளுக்கு வச்சு விட்டேன்? அது நான் தான் ரெண்டா கட் பண்ணி கொஞ்சம் பூவை எடுத்து வெளியே வச்சுட்டு முடிச்சு போட்டு பாதி வச்சேன், பாதி எடுத்து உங்க அம்மாக்கு வச்சேன்ல. அப்புறம் என்ன? நீ பேசாத என்ன? டாக்டர் கேள்வி கேட்டா டாக்டர் தான் பதில் சொல்லணும். நீ ஏன் பேசுற? வாய் மூடு. சரிங்க மேடம். சுக்கரோ. இதுல ஹிந்தி வேற. உன்னை பல்ல காட்ட சொன்னாங்களா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்னை எப்படி எங்க அம்மாக்குள்ள ஒட்ட வச்சாங்க? டே சேகர், இவ கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லடா. என் உயிரை வாங்குறாடா இவ. சொல்லு டாக்டரே, சொல்லு. என்னடா உங்களுக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு என்ன வேற கோத்துடுற நீ? அவ கேக்குற கேள்வி அப்படி. பதில் தெரிஞ்சா நீயே சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன ஏன் கோத்துடுறா? நீயே அந்த ரெக்கார்ட்ல இருந்து எடு, ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ரேக்கா கையில கொடு, நம்ம கிளம்பலாம். டேய், குன்றுவேன் உன்னை. பதில சொல்லிட்டு நீ போ. அதெல்லாம் முடியாது. சாப்பிட்டுட்டு போலாம், இருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. இதுலையா? எடுத்துக்கோங்க. கண்டிப்பா போயே ஆகணுமா? அப்புறம் இதை விட்ட சான்ஸ் வேற யார் டாக்டர் கூட்டிட்டு போவா? இதானே சான்ஸ், வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். சுண்டலுக்கே பயம் இல்லை, நீங்க எங்க பயந்துக்கிறீங்க? நாங்க தான் கூட வரோம்ல. இல்லைங்க, அந்த விஐபியை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும் அப்படின்னு சொன்னதுலேருந்தே எனக்கு ஏதோ நெகட்டிவாகவே தான் தோணிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. அதுவும் டெல்லி போகணும்னு சொன்னதுலேருந்து. உன்ட்ட நாரவாய கொஞ்சம் மூடு. நீ இப்படி நினச்சேதான் போன தடவை போய் அந்த கிழவிங்க வீட்டில் தங்கிட்டு வந்ததோட சரி, அப்புறம் மறுபடியும் போகவே இல்லை. டெல்லி அப்புறம் எப்போ பார்க்கறது? டெல்லியை எப்போனாலும் பார்க்கலாம் ரேவதி. உனக்கு என்ன இப்போ? இந்த சப்பு மூக்கணும் மிளகா மூக்கணும் கூட தானே வராங்க. நம்ம மட்டும் இன்னும் தனியா போற மாதிரி ஃபீல் பண்ற. என்னங்க பெரிய மனுஷி தான் சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே பயந்துட்டே இருக்கீங்க. நல்லதே நடக்கும், நம்புங்க. முன்ன வச்ச கால பின்ன வைக்கலாமா? வேற வழி இல்லாம காலேஜ் பிரசிடென்ட்டா ஆயாச்சு. அப்புறம் டெய்லி இவளையே சமாளிக்கிறீங்க, அங்க வந்து சமாளிக்க மாட்டீங்களா? வேதாளத்தை கட்டிட்டு முருங்கமுறை ஏற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? டேய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டா. கிழிச்ச முதல்ல ஐஸ்கிரீம் தின்னு, எல்லாம் உருகி வீணா போகுது. அதான் எல்லாரும் சொல்றோம்ல, எடுத்துட்டு போய் பத்திரமா வைங்க. அதுல போட்டிருக்கிற டைமுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. என்ன? சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இருங்க, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஆமா டாக்டர், இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலைமா உனக்கு? இனி யாரு ட்ரமுக்குள்ள போட்டு மூடணும்? காலையில் இந்த கடுப்புக்கு உங்க 2 பேர்த்தையும் தான் ட்ரமுக்குள்ள போட்டு மூடணும். நல்ல வேலை அஜய் வந்து மாட்டிக்கிட்டதால நீங்க தப்பிச்சிங்க. எல்லாம் நேரம்டி உள்ள கத்திரிக்கா. இந்த சப்புமுக்கு டாக்டருக்கு ஏதோ ரெக்கார்டு வரையணுமா? அது ரேக்கா வரையட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுங்க. அதானே பார்த்தேன், பாரா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க 2 பேரும் ஒரு டாக்டரா பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. மனசிலாயோ? அதெல்லாம் முடியாது, நான் இப்ப கிளம்புறேன். பிச்சிருவேன் பிச்சு.
எங்காச்சும் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன். எங்க அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி எங்க ரேகாவை நீ தள்ளிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சாக்க குறைங்க 3 பேரும் வந்து சத்தமில்லாம நான் சொன்ன வேலையில செய்யுங்க பாப்போம்.